அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் அதில் இருக்கிற 8வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. ஒரு வரியை கூட விடாமல் ஒவ்வொரு வரியும் எடுத்து அதை கேள்வியாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம். மொத்தமே 50 கேள்வி தான் இருக்குதுங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட புத்தகமே இல்லை குமார் சார், நான் இன்னும் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நம்முடைய வீடியோவை பார்த்தா போதும், எல்லா டேட்டாவும் அப்படியே மனசில் பதிஞ்சிடும். ஈஸியாக எக்ஸாமில் ஆன்சர் போட்டுடலாம். உங்களுக்கு புத்தகமே தேவையில்லை, நம்முடைய வீடியோவை மட்டும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் போதும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மற்ற ஈல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக அந்த வீடியோக்களையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதுமை விளக்கு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கேள்வியை பார்க்கலாம். இந்த புதுமை விளக்கு அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே 2 பாட்டு இருக்கும். அந்த 2 பாட்டு என்னங்கிறத ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக என்று பாடியவர் யார்? வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக என்று பாடியவர் பொய்கையாழ்வார். வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக என்று பாடியவர் பொய்கையாழ்வார். அடுத்து 2வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? இதுக்கான பதில் பொய்கையாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கையாழ்வார். அடுத்து 3வது கேள்வி. பொய்கையாழ்வார் பிறந்த திருவெக்கா என்ற ஊர் உள்ள இடம் எது? பொய்கையாழ்வார் எங்கே பிறந்திருக்காருங்க? திருவெக்காங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அந்த ஊர் எங்கே இருக்குது? அது காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்து 4வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். வையம் என்றால் உலகம், இடர் ஆழி என்றால் துன்பக்கடல், சுடர் ஆழியான் என்றால் திருமால், கோ என்றால் அரசன். அடுத்து 5வது கேள்வி. அன்பே தகலியாக ஆரோமே நெய்யாக என்று பாடியவர் யார்? அன்பே தகலியாக ஆரோமே நெய்யாக என்று பாடியவர் யார்? ஃபஸ்ட் நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக, அந்த பாட்டை பாடினது பொய்கையாழ்வார். இந்த பாடலை பாடினது பூதத்து ஆழ்வார். அடுத்து 6வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் யார்? முதல் திருவந்தாதி அப்படின்னா பொய்கையாழ்வார். 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார். நல்ல கவனிங்க, முதல் திருவந்தாதினா பொய்கையாழ்வார், 2வது திருவந்தாதினா பூதத்தாழ்வார். அடுத்து 7வது கேள்வி. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. அடுத்து 8வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். தகலி என்றால் அகல் விளக்கு. இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. தகலினா அகல் விளக்கு. ஞானம் என்றால் அறிவு. நாரணன் என்றால் திருமால். மாரி என்றால் மலை. அடுத்து 9வது கேள்வி. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவது, அதுக்கு என்ன பேர்? ஒரு பாட்டுடைய இறுதி எழுத்து, கடைசி எழுத்தாக இருக்கலாம், கடைசி அசையாக இருக்கலாம், கடைசி சொல்லாக இருக்கலாம், அடுத்த பாட்டுக்கு பஸ்டாக வந்தால் அதுக்கு பேர் அந்தாதி என்று சொல்வார்கள். அந்தாதி. அடுத்து 10வது கேள்வி. திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் திருமாலை கும்பிட்றவங்க மொத்தம் எத்தனை பேருங்க? மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, 12 பேர். அடுத்து 11வது கேள்வி. முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார்? முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர், முதல் ஆழ்வார்கள்னால் மொத்தம் 3 பேருங்க. 3 பேரை சொல்லுவாங்க. பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார். இந்த 3 பேருமே முதல் ஆழ்வார்கள். நம்மாழ்வார் வரமாட்டார். ஸோ இதுதான் தவறு. அடுத்து 12வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? இது பார்த்திங்கன்னா தொகுக்கப்பட்ட நூல். நிறைய பேர் பாடியிருக்காங்க, அந்த பாட்டை தொகுத்து வச்சுருக்காங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி என்பவர். நாதமுனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 13வது கேள்வி. இடர் ஆழி நீங்குகவே. இந்த தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அடிக்கோடிட்ட சொல் அப்படின்னா இடர். இடர் என்றால் அதற்கு பொருள் துன்பம். அடுத்து 14வது கேள்வி. ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர்.
அடுத்து 15வது கேள்வி, இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இன்பு கூட்டல் உருகு, இதை சேர்த்து எழுதுனீங்கன்னா இன்புருகுன்னு வரும், இன்புருகு. அடுத்து 16வது கேள்வி, பொறுத்துக. இங்கே எப்படி பொறுத்த சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடி பாட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில கருத்துக்களை உருவகமாக மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த உருவகத்தை இங்கே கரெக்டாக பொறுத்த சொல்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது தகாளி, ஆர்வம் என்பது நெய், சிந்தை என்பது இடுதிரி, ஞானம் என்பது விளக்கு. இப்படி தான் அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறம் என்னும் கதிர். இந்த தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 17வது கேள்வி, அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறியவர் யார்? அறநெறிகளை இளமை பருவத்திலேயே கற்றுக்கணும், இதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முனைப்பாடியார் என்பவர் சொல்லியிருக்காரு, முனைப்பாடியார். அடுத்து 18வது கேள்வி, பைங்கூழ் சிறுகாலை செய் என்று இளம் பருவத்திலேயே சரியான செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறும் நூல் என்ன? பைங்கூழ் சிறுகாலை செய், இது அந்த பாட்டில் இருக்கிற முக்கியமான வரி. இந்த வரியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இளம் பருவத்திலேயே சரியான செயல்களை செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடிய நூல் அறநெறிச்சாரம். பைங்கூழ் சிறுகாலை செய், இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? அறநெறிச்சாரத்தில் இருக்குது. அடுத்து 19வது கேள்வி, அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்ற நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அடுத்து 20வது கேள்வி, அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாட்டு இருக்குதுங்க. அறநெறிச்சாரத்தில் 225 பாட்டு இருக்குது. முனைப்பாடியார் என்பவர் எழுதியிருக்காரு. அதில் இருக்கிற முக்கியமான வரி தான் பைங்கூழ் சிறுகாலை செய். அடுத்து 21வது கேள்வி, திருமுனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? திருமுனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? திருமுனைப்பாடியார் கிபி 13வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருமுனைப்பாடியார் 13வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அடுத்து 22வது கேள்வி, திருமுனைப்பாடியார் சார்ந்த சமயம் என்ன? திருமுனைப்பாடியார் சார்ந்த சமயம் என்ன? திருமுனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? இவர் சமண சமயத்தை சார்ந்தவர், சமண சமயம். அடுத்து 23வது கேள்வி, பைங்கூழ் சிறுகாலை செய் என்ற பாடல் அறநெறிச்சாரம் என்ற நூலில் எத்தனையாவது பாடல்? இந்த பாட்டு அறநெறிச்சாரம்ங்கிற நூலில் எத்தனையாவது பாட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாடல் 15வது பாட்டாக இருக்குங்க. மொத்தம் 225 பாட்டு இருக்கா, அதில் 15வது பாட்டு தான் இந்த பைங்கூழ் சிறுகாலை செய்ங்கிற பாடல். அடுத்து 24வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். வித்து என்றால் விதை, ஈன என்றால் பெற, வன்சொல் என்றால் கடுஞ்சொல், கலை என்றால் வேண்டாத செடி. அடுத்து 25வது கேள்வி, பைங்கூழ் சிறுகாலை செய், இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? அதாவது பைங்கூழ் அப்படிங்கிறதுக்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. பைங்கூழ் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான பதில் பசுமையான பயிர். பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 26வது கேள்வி, காந்தியடிகள் எப்பொழுதும் டேஸ் பேசினார்? காந்தியடிகள் எப்பொழுதும் எதை பேசினாருங்க? வாய்மையை பேசினார். வாய்மைனா உண்மை, வாய்மையை பேசினார். அடுத்து 27வது கேள்வி, இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? இன்சொல், இந்த சொல்லை பிரிக்கும் பொழுது எப்படி வருங்க? இனிமை கூட்டல் சொல்னு வரும். இன்சொல்னா இனிமை கூட்டல் சொல்னு வரும். அடுத்து 28வது கேள்வி, அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? அறம் கூட்டல் கதிர், இதை சேர்த்தெழுதுனீங்கன்னா அறக்கதிர் என்று மாறும். அறக்கதிர் என்று மாறும். அடுத்து 29வது கேள்வி, இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? இளமை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் முதுமை. இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. அடுத்து 30வது கேள்வி, பொறுத்துக. அதாவது இந்த அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில கருத்துக்களை வேறையாக உருவகம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கே பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் விளை நிலம் என்பது இன்சொல், விதை என்பது ஈகை, கலை என்பது வன்சொல், உரம் என்பது உண்மை, அன்பு என்பது நீர். இப்படியெல்லாம் உருவகம் பண்ணியிருக்காங்க. இதையும் கேட்கலாம், சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உரைநடையில் ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து பார்க்கலாம்.
31வது கேள்வி, செல்வத்து பையனே ஈதல், செல்வத்து பையனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் என்ன? செல்வத்து பையனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் என்ன? இது எங்கே இருக்குன்னா புறநானூரில் இருக்குதுங்க. இந்த பாட்டு வரி புறநானூரில் இருக்குதுங்க. இந்த பாட்டை பற்றி 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வரியை எழுதுனது யாருங்க? செல்வத்து பையனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இந்த பாடலை பாடியவர் யார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 32வது கேள்வி, இறை தொண்டும் சமுதாய தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்? இறை தொண்டு, சமுதாய தொண்டு, இலக்கிய தொன்று மூன்றையும் ஆற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடி அடிகளார். அடுத்து 33வது கேள்வி, திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார் தாங்க. அடுத்து 34வது கேள்வி, குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன? நல்ல கவனிங்க, இதழ்களை நடத்தியிருக்காரு. 2 இதழ்களை சொல்லணும். இதுக்கான பதில் அருளோசை 1, இன்னொன்று அறிக அறிவியல். அப்போ பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. அருளோசை என்பதும் அறிக அறிவியல் என்பதும் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள். அடுத்து 35வது கேள்வி, குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் என்னென்ன? குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் என்னென்ன? முன்ன நம்ம பார்த்தது இதழ்கள், இப்போ நான் கேட்டிருக்கிறது வந்து நூல்களை கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் குறட்செல்வம், நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இது வந்து இதழுங்க, ஸோ வராது. அப்போ 1, 2, 4 சரி என்பது ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி, உலகம் உண்ண உன் உலகம் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? உலகம் உண்ண உன் உலகம் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? பாரதி தாசன் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 37வது கேள்வி, திருவள்ளுவர் கூற்றின்படி எதை உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது? திருவள்ளுவர் கூற்றின்படி நற்பண்பு உடையவர், நல்ல பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நற்பண்பு என்பது சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். 38வது கேள்வி, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி. 39வது கேள்வி, செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு? செல்வத்தின் பயன் என்பது ஒப்புரவு வாழ்வு. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு. அடுத்து 40வது கேள்வி, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர்? வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். வறுமை என்பது பிணி, செல்வம் என்பது மருந்து. அடுத்து 41வது கேள்வி, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? முன்னாடியே பார்த்துட்டோம், பாரதி தாசன் தான். அடுத்து 42வது கேள்வி, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிரெதிர் சொற்களை பொருத்தணும். எளிது எதிர்ச்சொல் அரிது, ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல், அந்நியர் எதிர்ச்சொல் உறவினர், இரவலர் எதிர்ச்சொல் புரவலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். விரிவானத்தில் உண்மை ஒளி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை கொடுத்துருப்பாங்க. அந்த கதையிலேருந்துலாம் கேள்வி கண்டிப்பாக வரவே வராது. ஆனால் அந்த கதை சம்பந்தமான அந்த நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 43வது கேள்வி, ஜென் என்பது எம்மொழி சொல்? ஜென் என்பது எந்த மொழி சொல்? இது ஜப்பான் மொழி சொல். ஜென் என்பது ஜப்பான் மொழி சொல். அடுத்து 44வது கேள்வி, ஜென் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஜென் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான பதில் தியானம் செய் என்பது பொருள். தியானம் செய். அடுத்து 45வது கேள்வி, ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் வாழ்ந்த நாடுகள் எவை? ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் வாழ்ந்த நாடுகள் 2. ஒன்று சீனா, இன்னொன்று ஜப்பான். சீனா, ஜப்பான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கணத்தில் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. 46வது கேள்வி, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் என்ற திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளைக்கல், அந்த மாதிரி ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா, அதில் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. ஏகதேச உருவகணி இடம்பெற்றிருக்கு. ஏகதேச உருவகணி. 47வது கேள்வி,
வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக என்ற பாடலில் இடம்பெற்ற அணி என்ன? வையம் தகழியாக வார்க்கடலே நெய்யாக. இந்த பாடலில் வந்திருக்கிற அணி உருவக அணி. தகழின்னா என்னங்க? அகல் விளக்கு. அதாவது உலகத்தை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் உருவகம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே வந்திருக்கிறது உருவக அணி தான் வந்திருக்கு. அடுத்து 48வது கேள்வி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது என்ன? ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது உவமை அணிங்க. உவமை அணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறள்லேருந்து கேள்விகளை பார்க்கலாம். 49வது கேள்வி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் என்ற திருக்குறளில் இடம்பெற்ற அணி என்ன? வினையால் வினையாக்கி கோடல், இப்படி ஒரு திருக்குறள் இருக்குதுங்க. இந்த திருக்குறளில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. உவமை அணி வந்திருக்கு. உவமை அணி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். 50வது கேள்வி. ஒரு நாட்டின் அரண் எது? இங்கே வந்து டேஸ் போட்டிருப்பாங்க. எது ஒரு நாட்டின் அரண் கிடையாது? திருவள்ளுவர் கூற்றின்படி ஒரு நாட்டுக்கு அரண் கிடையாதது வயல் தான். காடு என்பதும் மலை என்பதும் தெளிந்த நீர் என்பதும் ஒரு நாட்டுடைய அரண்கள். ஆனால் வயல் வராதுங்க. அடுத்து 51வது கேள்வி. மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் எதில் ஒத்த இயல்புடையவர்கள்? பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். அடுத்து 52வது கேள்வி. நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நாடென்ப என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நாடு கூட்டல் என்ப. 53வது கேள்வி. கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண்ணில்லது. கண்ணில்லது. அடுத்து 54வது கேள்வி. பொறுத்துக. கலை சொற்களை பொறுத்துனுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற ஈலுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான பதில் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள், வெல்த் என்றால் செல்வம், ஆம்பிஷன்னா லட்சியம், கம்யூனிசம்னா பொது உடைமை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்கும்னு நினைக்கிறேன். ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? நீங்கள் குரூப் 2 போஸ்ட்டு போகணும், குரூப் 4 போஸ்ட்டு போகணும், விஏவாக போகணும், இல்லை டெட்டில் பாஸ் பண்ணி நான் டீச்சராக போகணும். ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல. உங்கள் ஆம்பிஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து 55வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதோட இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பாவர்ட்டி அப்படின்னா வறுமை, ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, கோர்டசின்னா நற்பண்பு, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இயல்லேருந்து 55 கேள்வியை பார்த்துருக்கோம். லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதை தாண்டி கேள்வி எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் 2-3 முறை இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த இயலுக்கான வீடியோ நாளை காலைல 5 மணிக்கு வரும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.